வணக்கம் நான் தலா சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி மெது பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நெய் வந்து நல்லா கொஞ்சம் எடுத்துக்கணும், தாராளமாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு எங்கள் வீட்டில் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நெய் கம்மி பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பண்ணுவேன். இது அப்ப சோடாவா போதும்ல? கொஞ்சம் போட்டா போதுங்க, கொஞ்சம் தானே, ஒரு சின்ன கப்பு தானே. உப்பு, இதுக்கு உப்பு வந்து இவ்வளவு போதுமா? இன்னும் கொஞ்சம், இது எந்த அளவுக்கு போடலாம், மாவு அவ்வளவு இருக்கலாம். உப்பையா? ரைட்டு. இப்போ இது வந்து நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து நல்லா. சில பேர் வந்து வனஸ்பதி பண்ணுவாங்க, வனஸ்பதி போட்டு டால்டா போட்டு செய்வாங்க. நாங்கள் டால்டாலாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம நெய் போட்டுக்கிறோம். நல்லா நம்ம அப்படி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இப்படி பிசைய நல்லா அடிக்கணும். இதுதான் முக்கியம். இதுதான் அந்த மெது பக்கோடாக்க மெயினே. மீதியெல்லாம் சக்குன்னு முடிச்சிடலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி செய்கிறதுல தான் நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷமாவது நம்ம செய்யணும். அப்படி பாருங்கள், நல்லா சாஃப்ட் கிடைக்கும். அது இல்லாமல் இதில் மெயினே இதுதான். இதில் அந்த பீட்டிங்கில் தான் இருக்குது. இந்த பீட்டிங் அடிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம பாருங்கள் நல்லா பீட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும், வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போடக்கூடாது, கருவேப்பிலை, இஞ்சி இதில் போட்டுக்கிட்டு நல்லா பிசையணும். நல்லா இது இப்படியே இது பண்ணால் இதுக்குள்ளே போகணும். இது போனால் தான் நம்ம டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி சேர்த்துடாதீங்க, கருவேப்பிலை ஒண்டி தான் போடணும். இஞ்சி போட்டுறது, கருவேப்பிலை, வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கிக்கோங்க, அதுதான் நல்லது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பிசைட்டோம். ஒரு 2 நிமிஷம் அப்படி பிசைஞ்சால் நல்லாயிருக்கும். தண்ணி நம்ம வந்து தெளிச்சுக்கிட்டு தான் நம்ம செய்யணும். தண்ணி ஊற்றி நம்ம பிசையக்கூடாது. பாருங்க, இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து இப்போ மாவு போடலாம். மாவு போட்டுரு. உனக்கு எவ்வளவு போடணும்? 3/4 கப்பு. ஓகே. நல்லா இப்போ பிசையணும். இந்த பிசைகிறது தான் இருக்குது. நம்ம பெருங்காயம் வேண்டாம், இஞ்சி போட்டிருக்கிறதுனால பெருங்காயம் நம்ம வேணா சேர்த்துக்கலாம். பெருங்காயம் முக்கியம்னா வேண்டாம், அவங்கெல்லாம் சேர்க்கறதில்லை யாருமே. இன்னும் சில பேர் வந்து இதில் பச்சரிசி மாவு போடுறாங்க. ஒரு கரண்டி பச்சரிசி மாவு, ஒரு கரண்டி மைதா மாவு சேர்த்துக்கிறாங்க பைண்டிங்காக. நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கிறதில்ல. அந்த வெறும் நெய்யிலேயே வெங்காயம் ஈரத்துலேயே நல்லா வந்து பைண்ட் ஆயிடுச்சு. அப்படியே பாருங்க, நல்லா வேணாம் பார்த்துக்கலாம். இப்படி நல்லா பிசைய நம்ம வந்து இதுக்கு இலகு கொடுக்கும் நல்லா. ஏன்னா வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கு இல்லையா, அதனால நமக்கு வேணும்னா தெளிச்சுக்கணும். கொஞ்சம் தெளிச்சுக்கலாம், கொஞ்சமாக கை கொடு. இன்னும் கொஞ்சம், ஒரு சுற்று போதும், அவ்வளோதான். தெளிச்சுக்கணும். அதுக்கு ரொம்பவும் நம்ம வந்து தண்ணியாக ஆகிட்டோம்னா அப்புறம் பிடிக்க முடியாது. பக்கோடா, மெது பக்கோடா அந்த காலத்து டிஷ் இது. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சட்டியில் ஊற்றி எண்ணெயை ரெடி பண்ணிக்கணும். இதே மாதிரி கலந்து, ஆனால் நம்ம மொறுமொறு பக்கோடா செய்வோம். ஆமாம், இது வந்து மெது பக்கோடாங்கிறதுனால மெதுவாக இருக்கும் போல. கரெக்டு. இப்போ நம்ம இதை வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இப்படி நல்லா பால் இப்படி. அது அன்ஷேப்பாக தான் இருக்கணும், ரவுண்டு அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. என்ன ஷேப்பில் வருதுன்றது சில பேர் வந்து
ரவுண்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி உருண்டை ரொம்ப ஹார்டாக உருட்டக்கூடாது, அப்படியே போலாக தான் ஊற்றணும். இப்போ இதை வந்து நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். மெது பக்கோடா ரொம்ப ஈஸி, சுலபமாக செஞ்சு காலையில் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் ஆஞ்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த இதில் நெய்யில் அடிக்கிறது தான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா அதை அடிச்சிட்டோம்னா சீக்கிரம் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போது போட்டாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சுல, வாசம் வருது. இப்போ போட்டுடலாம். நம்ம எல்லாத்தையும் ஒரே இதிலே போட்டுடலாம். இப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலந்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எங்களை கடாய் சட்டிலாம் எங்கே வாங்கினீங்கன்னா சிலது கேட்குறீங்க. எங்களுக்கு ரொம்ப கேட்ட இதுக்கெல்லாம் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போல்லாம் வந்து அந்த பழைய காலத்து இதெல்லாம் இப்போ பழைய டிஷ்ஷஸ்லாம் இப்போ ஞாபகம் திருப்பி வருது. பாருங்க, மெது பக்கோடா. இது நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம வேணும்னா பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அப்படியே மைதா மாவோட போடலாம். சில பேர் மைதா மாவு ஒண்டி போட்டு கடலை மாவு ஒண்டி போட்டு விட்டுருவாங்க. நம்மளோட சாய்ஸ் தான் அது. இது ஏன் நாங்கள் கம்மியாக செய்கிறோம்னு சொன்னால் ஜாஸ்தி வேண்டான்றதுக்கு செய்கிறோம். நீங்கள் நிறையா செய்கிறதுனா செய்யலாம். அது 150 கிராம் நெய் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 400 கிராம் இது வந்து கடலை மாவு போட்டுக்கலாம். அதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு பிசைஞ்சிக்கலாம். நாங்கள் முக்கால்வாசி எங்களுடைய இதில் வந்து நாங்கள் அளவு சொல்கிறதில்ல. ஏன்னு சொன்னால் அளவு வந்து அவங்க தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான் அளவு. நம்ம சாய்ஸ் கிடையாது, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸில் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இதுதான் பட்னம் பக்கோடா. இப்போ எங்கள் இதில் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தி போட்டிருக்குறாங்க. வெங்காயம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். கொஞ்சம் மைதா கடலை மாவு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே கடலை மாவு கொஞ்சம் கூட போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் நாங்கள் வந்து போதும்னு நினச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி நீங்களும் செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். நலந்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. உங்கள் வாழ்த்துக்களுடன் நாங்கள் வளர்ந்து வர்றதுக்கு எங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். பாய்.